இந்த ரோஹிணி இந்த விஜயாட்ட இந்த பல்லு வலின்னு சொல்லி உண்மை தெரிஞ்சு நம்ம விஜயா பல்லெல்லாம் உடச்சி கையில் கொடுத்து வீட்டை விட்டு வெளியே போனால் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா மலேசியக்காரங்க வீட்டுக்கு வந்த பிறகு ரோஹிணி ரூமை விட்டு வெளியே வராங்க. வந்தோடனே பல்லு வலி என்னால் தாங்க முடியல, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம விஜயாட்ட சொல்கிறாங்க. என்னம்மா திடீர்னு உனக்கு பல்லு வலின்ற அப்படின்னு இந்த மலேசியக்காரங்கிட்ட உங்கள் அப்பா பேரை மட்டும் சொல்லுமா, சொன்னால் இவங்களுக்கு நல்லா மலேசியாவில் தெரியாத ஆளே கிடையாது, அந்த அளவுக்கு வந்து எல்லா மக்களும் அவங்களுக்கு தெரிவாங்களாம். அவங்களுக்கு வந்து மலேசியாவில் தான் பிறந்து வளர்ந்ததுனால எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது, நீ சொன்னனா உங்கள் அப்பாவை சீக்கிரமாக வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம விஜயா வந்து ரோஹிணிகிட்ட சொல்கிறாங்க. ரோஹிணி உடனே ஆன்ட்டி என்னால் பேசக்கூட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம ரோஹிணி வந்து பொய்யை சொல்லிட்டு மழுப்புறாங்க. இந்த சைடில் பல்லு வலி தாங்க முடியலையா அப்படின்னு சுஜி அவங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு. சொல்லி முடிச்சோன்னே சுஜியும் நம்ம ரோகிணியும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிருந்தாங்க. உடனே இந்த சைடில் மீனா பார்த்தீங்கன்னா முத்துட்ட சொல்கிறாங்க, என்னங்க இப்போ தாங்க அவங்க கிச்சனுக்கு வந்தாங்க, வந்த பிறகு பார்த்தீங்கன்னா தேங்காவெல்லாம் அப்படி கடித்து சாப்பிட்டாங்க அப்படின்னு மீனா முத்துட்ட சொல்கிறாங்க. பல்லு வலி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து தேங்காவெல்லாம் கடித்து சாப்பிட முடியாது, இவங்க முறுக்க சாப்பிட்ட மாதிரி தேங்காவை நறுக்கு முறுக்குன்னு கடித்து சாப்பிட்டாங்க. இவங்களுக்கு பல்லு வலி வந்திருந்ததுன்னா இவங்களுக்கு இந்த தேங்காவை கடித்து திங்க வாய்ப்பே கிடையாது, இவங்களுக்கு இந்த மலேசியக்காரங்க உள்ளே வந்தோடனே தான் பல்லு வலி வந்துட்டு இது பொய்யை சொல்லிவிட்டு எங்கேயோ ட்ராமா போட்டு கிளம்புது அப்படின்னு மீனா முத்துட்ட சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாம் மீனா, இவன் வந்து கிரிமினலாக இருந்து ஏதோ செய்கிறா அது மட்டும் தெரியுது, இவங்களுக்கு மலேசியாவில் ஆளே கிடையாது, இதை வந்து நம்மகிட்ட இந்த பார்ல அம்மா வந்து பொய்யை சொல்லி தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்குது, இது பல நாளாக வந்து நம்மளை வந்து ஏமாற்றி கொண்டு போகுது, இந்த விஷயத்தை வந்து இந்த மலேசியக்காரங்க மூலியமாக இந்த விஷயத்தை வந்து இவங்க அப்பா அங்கே ஜெயிலில் இருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம முத்து மீனாட்ட சொல்கிறாங்க. உடனே மீனா, கண்டிப்பாக இதை நம்ம கண்டுபிடிச்சி தாங்க நாங்கள் ஆகணும், இல்லட்டினா இவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா பணத்தையே இவங்க மாமா பணத்தையும் ஏமாற்றிட்டாங்க, இம்மலாம் அந்த பணத்தை ஏமாந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இந்த குடும்பத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் இவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா முத்துட்டு சொல்கிறாங்க. உடனே முத்து, ஆமாம், இப்போ நம்ம சாப்பிட்டு முடித்தோடனே இந்த மலேசியக்காரங்களை கூப்பிட்டுட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடித்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த சீனில் அங்கே அவங்க பார்த்தீங்கன்னா சுஜி வந்து ஹாஸ்பிட்டலில் இவங்களுக்கு ஒரு வாரமாக பல்லு வலிக்குது அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. சொன்னோன்னே எனக்கு இல்லை, இப்போ ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு பயங்கரமாக பலி வந்தது, வலி தாங்கவே முடியல அப்படின்னு டாக்டருக்கு வாயை திறந்து பல்லை காட்டுறாங்க. உங்களுக்கு 3 சொத்த பல் இருக்குது, உங்களுக்கு அந்த 3 பல்லுமே பயங்கரமாக வந்து அரிச்சு போய் இருக்குது, இதை பிடுங்கினா தான் உங்களுக்கு வந்து பல்லு தெளிவாக இருக்கும், அதுக்கடுத்து உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டரு. சொல்லி முடித்தோன்னே எனக்கு பல்லுலாம் பரவாயில்ல மேடம், நீங்கள் வந்து எனக்கு வந்து அடைச்சி மட்டும் விடுங்க, இல்லாட்டினா மெடிசன் மட்டும் மாத்திரை தாங்க, நான் சாப்பிட்டுக்கிடுவேன், நீங்கள் பல்லெல்லாம் பிடுங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கத்தில் இருக்க சுஜி, நீங்கள் முடிஞ்சால் 3 பல்லில் அதில் இருக்கக்கூடிய 36 பல்லையும் பிடுங்கினாலும் பரவாயில்லை, நீங்கள் பிடுங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு இது மாதிரி பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சுஜி சொல்லியிருந்தாங்க. உடனே பார்த்தீங்கன்னா டாக்டர், அப்படிலாம் வேண்டாமா, 3 பல்லு தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, பண்ணிடலாம் அப்படின்றாங்க. பண்ணி முடித்தோடனே இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்து இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா மலேசியா தம்பதிகள் விஷயத்தை இவங்க அப்பா வந்து கண்டிப்பாக அங்கே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் வெளியே கொண்டு வர்றதுக்கு நான் அவங்கள என் மூலியமாக என்ன சப்போர்ட் உண்டோ எல்லாமே உங்களுக்கு நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு விஜயாட்ட சொன்னோன்னே, அப்போனா நீங்கள் இப்போயே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுவோமே அப்படின்னு விஜயா சொன்னோன்னே, சரி நாம் போவோம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போன பிறகு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ரோகிணி படுத்திருக்காங்க. இப்போதைக்கு அவங்களால பேச முடியாது, 3 பல்ல பிடுங்கிருக்கு அப்படின்னு விஜயாட்ட சொல்கிறாங்க. சொல்லோன்னே பேரை மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு அந்த மலேசியக்காரங்க கேட்குறாங்க. இல்லை, குணமான பிறகு நான் சொல்கிறேன், இப்போ என்னால் பேச முடியல. அப்படி தான் நண்பர்களே அடுத்த எபிசோடு போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.